இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய உறவுக்குள், தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் எவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படியாய் நமக்காக சகலவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்முடைய பர்சனாலிட்டி, ஆளுமை திறனை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு ஆளுகை, அதிகாரம் கொடுத்து சகலத்தையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஆளுகை நம்முடைய கரத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்ததை இந்த வார்த்தையிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதாவது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பலுகி பெருக வேண்டும். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய படைப்பின் திட்டத்திலே குறிக்கப்பட்டது. தேவன் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதமே நாம் பலுகி பெருக வேண்டும், நாம் பூமியை நிரப்ப வேண்டும், அதை நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பாவம் வந்த பிற்பாடு ஒருவேளை இந்த நிலைமை தலைகீழாக மாறி அநேகர் சிறுமை அடைந்து சிறுமைப்பட்டு போன சூழ்நிலை, நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் வாழ்கிற சூழ்நிலைக்குள்ள இந்த பாவம் மனிதனை தள்ளி போட்டதை, அடைத்து போட்டதை நம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய சூழ்நிலையில அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் காண முடிகிறது. ஆனால் ஆதியிலே தேவன் வைத்த திட்டம் அதுவல்ல. பல்லுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்பது. நாம் என்ன விதத்திலெல்லாம் பெருக வேண்டும். அன்றைக்கு தேவன் 2 பேரை படைத்திருந்தார். அவர்கள் மனிதர்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் இருக்கிற உலகத்திலே ஏராளமாய் மனிதர்கள் பெருகி இருக்கிறார்கள். அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும் என்பது திட்டம். இந்த நாளிலும் நாம் நிரப்ப வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் நம்முடைய வாழ்க்கையை தெய்வீக ஆசீர்வாதங்களினால் நிரப்ப வேண்டும். நம் மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும்படி அநேகருக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய், அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நிரப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய சபைகளை ஆத்துமாக்களால் நாம் நிரப்ப வேண்டும். நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பெருக பண்ண வேண்டும். தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற கிருபையிலே வளர்ந்து அதை பெருக செய்ய வேண்டும், கிருபையிலே பலப்பட வேண்டும். இதெல்லாம் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எல்லா விதத்திலும் நாம் ஆசீர்வாதத்திற்கு ஏற்றவாறு நன்மைக்கு ஏதுவான விஷயங்களிலே நாம் பெருக வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் பெருக வேண்டும், நல்ல சுக வாழ்க்கையிலே நாம் பெருக வேண்டும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையிலே நாம் பெருக வேண்டும், நல்ல திடகாத்திரமாக நம்முடைய சரீரத்தை வளர்த்து கொள்வதிலே நாம் பெருக வேண்டும். இன்னும் ஆவிக்குரிய உன்னத ஆழங்களை அறிந்து கொண்டு ரகசியங்களை புரிந்து கொள்கிறதிலே நாம் பெருக வேண்டும். தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஞானத்திலே நாம் பெருக வேண்டும். இந்த நாட்களிலே உலகமெங்கும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் கனத்திலும் பெருக்கமடைந்தவர்களாக இருக்கிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். பெருக வேண்டும். ஆனால் எது ஐஸ்வர்யம் பெருகும் போது உன் மனதை அதன் மேல் வைக்காதே. நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகும் பொழுது நம்முடைய மனதை அதன் மேல் வைத்து விடக்கூடாது. அது மாத்திரம்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயமும் கர்த்தர் மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அருளி செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனால் தான், ஒரு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனால் தான் பொருளாதாரத்திலே சிறுமையா இருக்கிறவர்களுக்கு, கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உலகமெங்கும் பயங்கரமான நோய் தோன்றி உலக மக்கள் அனைவரையும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேகர் நல்ல உள்ளம் கொண்டு
மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதை காண முடியும். யார் ஒருவர் பெருக்கமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உற்சாகமாக உதாரத்துவமாக மற்றவர்களுக்கு கொண்டு சென்று கொடுத்து உதவ முடியும். தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நல்ல கிறிஸ்தவ தொழில் அதிபர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆலயம் கட்டுகிறதிலே, மிஷினரிமார்களை தாங்குகிறதிலே, ஏழைகளுக்கு கையை உதாரத்துவமாய் திறந்து கொடுக்கிறதிலே அவர்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுத்தது. ஒருபோதும் தேவன் நாம் தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்றோ, நம் ஒரு சின்ன எல்லைக்குள்ளே, ஒரு சுருக்கமான எல்லைக்குள்ளே நாம் அடங்கி கிடக்க வேண்டும் என்றோ நம்மை குறித்து திட்டம் வைத்திருப்பவர் அல்ல. ஒரு தொழில் இருந்தால் அது 3 தொழிலாக வர்த்திக்க பண்ண வேண்டும், பெருக பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால் அதை அனல் மூட்டி எழுப்பி 3 வரங்கள் ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருப்பாரானால் 5 தாளந்துகளை வாங்கினவன் 10ஆக பெருக செய்தது போல, 2 தாளந்து வாங்கினவன் 4ஆக அதை பெருக செய்தது போல ஆண்டு பெருக செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உங்களை நம்பி கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த ஊழியத்தை நிமித்தமாக திரளான ஆத்துமாக்களை பெருக செய்து ஆண்டவரண்டை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருப்பாரானால் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக பக்தி விருத்தியை பெருக செய்ய வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்படியானால் நம்முடைய தேவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமான எல்லைகளை பெருக செய்வதற்கு நம்மை குறித்து விருப்பமுள்ளவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் இந்த நாட்களிலே ஒருவேளை இந்த ஆதியிலே தேவன் கொடுத்த இந்த திட்டத்தை விட்டு பாவம் உள்ளே நுழைந்த பொழுது நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு குறைவுபட்டு போன நிலைமையில இருப்போமானால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் அவர் நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சிறுமைகளை ஏற்றுக்கொண்டு, நமக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த மகத்துவமான சத்தியத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய், எங்கே நாம் குறுகி போனோமோ அந்த இடத்திலே கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தோடு நாம் பெருகும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் திரளாக பெருக செய்து 5000 பேருக்கு உணவளித்த தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு கூட அவர் பேதுரு தன்னுடைய நண்பர்களோடு மீன் பிடிக்க சென்று விடுகிறார். அவர்கள் மீண்டுமாக பிரயாசப்படுகிறார்கள், ஒரு மீனை பிடிக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அந்த இடத்துல வந்து கடற்கரை அருகிலே அவர்களை சந்திக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி அவர்களிடத்துல கேட்கிறார். அவர்களிடத்துல ஒன்றும் இல்லாதிருந்தது. அப்பொழுது உங்கள் படகுகளை கொண்டு போய் வலப்புறமாக போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 153 பெரிய மீன்களால் வலைகள் நிரம்பியது. அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அவர்களால் அதை இழுக்கக்கூடாது இருந்தது. 2 படவுகள் நிறைய நிரப்பத்தக்கதாக தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டதை நாம் காண முடியும். நம் தேவன் ஒருபொழுதும் நம்மை குறைவுபட அனுமதிக்கிற தேவன் அல்ல. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும், நிறைவாய் போஷிக்கப்பட வேண்டும், வாழ்க்கைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்க வேண்டும், மீதம் எடுக்கத்தக்கதாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதிலே அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எத்தனையாய் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் கரிசனை உள்ளவராயிருந்தார் என்பதை நாம் இதிலிருந்து அறிய முடிகிறது. ஆகவே ஆதியிலே தேவன் எப்படி பெருகச் சொல்லி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அதே போல அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் திரளான மீன்களை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்து பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தையே அவர்கள் முன் வைத்தார் என்பதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து அருமையாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே பாவம் எங்களிடத்திலிருந்து பறித்து போட்ட ஆசீர்வாதத்தை உம்முடைய கல்வாரி மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினாலே நாங்கள் உம்மோடு உம்முடைய பிள்ளைகளாக ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியும் இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரம்பி வழிய செய்கிறதற்காய் நன்றி.
எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் வெற்றிடமாக காணப்படுகிறதோ, வெறுமை என்று எண்ணப்படுகிறதோ, அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல நிறைவாய் நிரப்புகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் வழிந்தோடு செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த உத்தரவாதத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களுக்கு வைத்து விட்டீர், அதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.